இந்த வருடம் ஆவணி மாத வளர்ப்பறை அன்று கடந்த 21ஆம் தேதி வரலட்சுமி விரதம் அனுஷ்டிக்கப்பட்டது. இதை சுமங்கலி பெண்கள் தங்கள் கணவர், குழந்தைகள், குடும்பத்தினர் நலனுக்காக அனுஷ்டிப்பார்கள். மகத நாட்டு ராணி சாருமதிக்கு லட்சுமி தேவி கனவில் தோன்றி ஆவணி வெள்ளியில் என்னை பூஜித்தால் அதிர்ஷ்டம், ஐஸ்வர்யம் கிடைக்கும் என்று சொன்னாள். அதன்படி பூஜித்து செல்வம் பெற்றாள். அன்றிலிருந்து இந்த விரதம் வந்தது. ஆடி மாதம் வரும் பௌர்ணமிக்கு முன்னதாகிய வெள்ளிக்கிழமை அனுஷ்டிக்கப்படும் முக்கியமான இந்து சமய விரதங்களில் ஒன்றே வரலட்சுமி விரதமாகும். செல்வம், வளம், மங்களம், குடும்ப நலம் ஆகியவற்றை அருளும் மகாலட்சுமியை வழிபடும் இந்த விரதம் குறிப்பாக சுமங்கலி பெண்களால் பக்தியுடன் அனுஷ்டிக்கப்படுகிறது. வரம் தரும் லட்சுமி என்ற பொருளில் வரலட்சுமி என்ற பெயர் ஏற்பட்டதாகவும் சமய மரபில் விளக்கப்படுகிறது. வரலட்சுமி விரதம் குடும்பத்தில் அமைதி, ஆரோக்கியம், நீண்ட ஆயுள், கணவன் மனைவி ஒற்றுமை, பிள்ளைகளின் நலம், வாழ்க்கையில் முன்னேற்றம் ஆகியவற்றுக்காகவும் அனுஷ்டிக்கப்படுகிறது. மகாலட்சுமி 8 வடிவங்களில் அருள் புரிவதாக கருதப்படுகிறது. தனலட்சுமி, தானியலட்சுமி, தைரியலட்சுமி, விஜயலட்சுமி, வீரலட்சுமி, சந்தானலட்சுமி, ஆதிலட்சுமி, கஜலட்சுமி ஆகிய அஷ்டலட்சுமி வடிவங்களின் அருளும் இந்த வழிபாட்டின் மூலம் கிடைக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. விரத நாளன்று அதிகாலையில் எழுந்து வீட்டை சுத்தம் செய்து வாசலில் கோலம் போட்டு பூஜை அறையில் மகாலட்சுமிக்கான பூஜை ஏற்பாடுகளை செய்வது வழக்கம். கலசத்தில் தண்ணீர் நிரப்பி மஞ்சள், குங்குமம், அரிசி போன்றவற்றை வைத்து அதன் மீது தேங்காய் மற்றும் மாவிலை வைத்து அலங்கரிக்கின்றனர். கலசத்துக்கு புடவை அல்லது வஸ்திரம் அணிவித்து ஆபரணங்கள் மற்றும் மலர்களால் அலங்கரித்து வரலட்சுமி தேவியாக பாவித்து வழிபடுகின்றனர். மகாலட்சுமிக்கு மலர்கள், பழங்கள், இனிப்புகள், தேங்காய், வெற்றிலை, பாக்கு உள்ளிட்ட நைவேத்தியங்கள் படைக்கப்படுகின்றன. பின்னர் வரலட்சுமி அஷ்டோத்திரம், லட்சுமி ஸ்தோத்திரம் மற்றும் வரலட்சுமி விரத கதையை பாராயணம் செய்து தீபாராதனை செய்யப்படுகிறது. பெண்கள் மஞ்சள் சரடு அல்லது நோன்பு கயிற்றை பூஜையில் வைத்து பின்னர் கையில் கட்டிக்கொள்வதும் இவ்விரதத்தின் முக்கியமான மரபாகும். வரலட்சுமி விரதத்தில் சுமங்கலி பெண்களுக்கு சிறப்பு முக்கியத்துவம் வழங்கப்படுகிறது. திருமணமான பெண்கள் ஒருவருக்கொருவர் வெற்றிலை, பாக்கு, மஞ்சள், குங்குமம் மற்றும் சிறு பரிசு பொருட்களை வழங்கி வாழ்த்திக் கொள்வது வழக்கம். மகாலட்சுமியை மனமுருகி வழிபட்டு பிறருக்கு உதவி செய்து தான தர்மங்களில் ஈடுபட்டு நல்ல எண்ணங்களுடன் வாழ்வதே இந்த விரதத்தின் உயர்ந்த ஆன்மீக நோக்கமாக கருதப்படுகிறது. வரம் தரும் வரலட்சுமியை வழிபட்டால் செல்வம் பெருகும்.